குற்றவிசை கவுன்சிலரா இருக்காருன்னா இதெல்லாம் யாரால் வந்தது? யார் ஏற்றி கொடுத்தது? அத்தனைக்கு மூலமாக காரணமாக இருந்தவர் அம்பேத்கர். நம்மளே பாதி பேருக்கு தெரியுது. நாளைக்கே ஒருத்தர் நாளைக்கு பேசுவோம். அடிவரணிகள் இருக்கிறார்கள். காந்தியை சுட்ட வந்த நாட்டில் தான் இருக்காங்க. நாட்டில், தமிழ்நாட்டில், இந்தியாவில். ஆக அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான யோகியம் சும்மா ஆழம் பார்க்கிறாங்க. அம்பேத்கரை பற்றி அமித்ஷாவுக்கு பேச வைக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த நாட்டை டிகே சொன்னதை போல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் கொண்டு வராங்க தெரியுமா? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல். அடுத்து ஒரு கட்சி தான் இந்த நாட்டை ஆளணும். அதற்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரே ஒரு மோடி இந்த நாட்டை ஆளணும் என்று சொல்லக்கூடிய போனாலும் போவார். செய்யக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு வருகிறது என்று சொன்னால், பார்லிமெண்ட்ல அவங்க மைனாரிட்டி, அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை. ஆகவே எதையாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் கலைக்கலாமா அல்லது ஏதாவது செய்யலாமா என்று அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துவிட்டது. அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் தளபதி அவர்கள் நேற்றைய தினம் மிக ஆவேசமாக கோபமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அம்பேத்கரை அவர் சொல்றார், நீங்க போய் அம்பேத்கரை பேசுறதை பற்றி பதிலாக ஆண்டவனுக்கு கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். எவன்டா கோயிலுக்கு போறான்னு ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. யார் தப்பு அதிகமா பண்றாங்களோ அவங்க தான் பயப்படணும். என் மடியில கடவுள் நான் ஏன் பயப்படுறேன்? எம்ஆர் ராதா ரொம்ப அழகா சொல்லுவார். பல படங்களை சொல்லியிருக்கிறார் எம்ஆர் ராதா. அதாவது பாவம் இவரு பெரிய புண்ணியம் பண்ணிட்டா, நீ பாவம் பண்ண இவர் பெரிய புண்ணியம் பண்ணிட்டாரு ரத்த கண்ணீரை சொல்லுவார். அது போல நீ ஏண்டா அப்படி? அது மாதிரி இன்றைக்கு பாவம் பண்ணியவர்கள் இந்த நாட்டிலே உண்டு என்றால் அது மோடியோ அமித்ஷாவும் தான், யாரும் கிடையாது. பணக்காரர்களுக்கெல்லாம் 65,000 கோடி ரூபாயை ஒரு 5-6 பேர் பணக்காரனுக்கு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து குஜராத்காரனுக்கு அவங்க ஊருக்காரர்களுக்கு ரத்து பண்ணிட்டாங்க. இங்க நாம சாதாரண எஜுகேஷன் லோன் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கினா வீட்டில் வந்து ஓட்டுறோம், தேடி லிஸ்ட்ல ஓட்டுற மாதிரி பேங்க் கார்டு ஓட்டலாம். இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக அம்பேத்கரை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக பாரதிய ஜனதா அதனுடைய தலைவராக இருக்கிற மோடி பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரை அமித்ஷாவை குறைந்தபட்சம் ஒரு 6 மாசமாவது அமைச்சரவையிலிருந்து நீக்கினால்தான் இந்த நாட்டு மக்களை மோடி மதிக்கிறார் என்ற அர்த்தம். சாதாரண சின்ன விஷயத்துல ராஜினாமா பண்ணு கேட்கறதில்ல. எவ்வளவு பெரிய எழுத்து குறிப்பிட்டு காட்டியதை போல பல பேருக்கு தெரியாது. அதனால இந்த வளர்ச்சியை பற்றி இந்த வாங்கி கொடுத்தது யாருன்னா நமக்கு தெரியல. அரசியல் சட்டத்தில் 18% இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு SC STக்கு அவர் வாங்கி கொடுக்காமல் இருந்தால் நாடு சுடுகாடு. அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 25 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் டைரக்டர் சொல்லியிருப்பதை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நீதி கட்சி அந்த காலத்தில் இந்தியா பூராவிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தவர் அந்த அம்பேத்கர். ஆக ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனுக்கும் கடவுள் நமக்கு யாரும் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வச்சு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அம்பேத்கர் ஒதுக்கிற சீட்டுனா கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், திமுகவின் ஆர்ப்பாட்டம், திமுகவின் ஆர்ப்பாட்டம். பழைய தலைவர் கட்டளை ஏற்று, பழைய தலைவர் கட்டளை ஏற்று, பழைய தலைவர் கட்டளை ஏற்று, பழைய தலைவர் கட்டளை ஏற்று அமித்ஷாவை கண்டித்து, அமித்ஷாவை கண்டித்து திமுகவின் ஆர்ப்பாட்டம், திமுகவின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். அம்பேத்கரை இழிவுபடுத்திய
அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை கண்டிக்கிறோம். பதவி விலகு, பதவி விலகு. அமித்ஷாவே பதவி விலகு. பாதுகாப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம். அரசியல் சாசனத்தை, அரசியல் சாசனத்தை, அரசியல் சாசனத்தை, அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம், பாதுகாப்போம். பாதுகாப்போம், பாதுகாப்போம். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். அமித்ஷாவே மன்னிப்பு கேள், அமித்ஷாவே மன்னிப்பு கேள், அமித்ஷாவே மன்னிப்பு கேள். அமித்ஷாவே மன்னிப்பு கேள். கொலைகார பாஜகவே, கொலைகார பாஜகவே, கொலைகார பாஜகவே. கொலைகார பாஜகவே. அம்பேத்கர் என்றால், அம்பேத்கர் என்றால் இலக்காரமா, இலக்காரமா. இலக்காரமா, இலக்காரமா. கொலைகார பாஜகவே, கொலைகார பாஜகவே, கொலைகார பாஜகவே. கொலைகார பாஜகவே. அம்பேத்கர், அம்பேத்கர் என்றால் அம்பேத்கர், அம்பேத்கர் என்றால் இலக்காரமா, இலக்காரமா. இலக்காரமா, இலக்காரமா. சர்வாதிகாரி அமித்ஷாவே, சர்வாதிகாரி அமித்ஷாவே, சர்வாதிகாரி அமித்ஷாவே, சர்வாதிகாரி அமித்ஷாவே, சர்வாதிகாரி அமித்ஷாவே. சர்வாதிகாரி அமித்ஷாவே. கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். எதிர்க்கின்றோம், 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 எதிர்க்கின்றோம். எதிர்க்கின்றோம், எதிர்க்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை, புரட்சியாளர் அம்பேத்கரை, புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை, அவமதித்த அமித்ஷாவை, அவமதித்த அமித்ஷாவை அவமதித்த அமித்ஷாவை எதிர்க்கிறோம், எதிர்க்கிறோம். எதிர்க்கிறோம், எதிர்க்கிறோம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், 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 இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். திமுகவின் ஆர்ப்பாட்டம். திமுகவின் ஆர்ப்பாட்டம். தளபதி அவர்கள் கட்டளையற்று, தளபதி அவர்கள் கட்டளையேற்று, அவரின் கட்டளையற்று சின்னவரின் கட்டளையேற்று, சென்னை மேற்கு மாவட்ட சென்னை மேற்கு மாவட்ட திமுகவின் சார்பிலே திமுகவின் சார்பிலே அமித்ஷாவை கண்டித்து அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த குறுகிய நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உறுதியாக இருக்க ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய அனைத்து வட்டக்கழக பகுதிகளில் மற்றும் கழக தோழர்களுக்கு ஆயிரம் விளக்கு தொகுதி சார்பில் மனமார்ந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்துக் கொண்டிருக்கின்ற அமைப்பு செயலாளர் அருமையான ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கும் அண்ணன் டி கே நிர்வாகன் அவர்களுக்கும் அண்ணன் பூச்சிமுருகன் அவர்களுக்கும் அண்ணன் ராஜா அவர்களுக்கும் மற்றும் வட்டக்கழக மாவட்ட கழக பகுதி கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும் நன்றி. முன்னாடி போலாம் வாங்க. முன்னாடி போறோம்.